பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, அவன் நினைத்தது நடக்கவே நடக்காது. ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 4:8-9 நாங்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறது இல்லை. கிறிஸ்துவை உடையவர்களே, ஆண்டவரின் மக்களுக்கு இவர்களையே டார்கெட் வைத்து தாக்குற பிசாசின் நோக்கம் ஒடுக்க வேண்டும், மனமடிவாக்க வேண்டும், சோர்ந்து போக செய்ய வேண்டும், விசுவாச பாதையிலிருந்து கீழே தள்ளிவிட வேண்டும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ள வேண்டும், அழித்து விட வேண்டும், விசுவாசத்தையே சுத்தமாக துடைத்து விட வேண்டும். இதெல்லாம் ஃபைனல் ரிசல்ட்டாக வைத்து அவன் செயல்படுகிறான். இந்த அவுட்புட்டை அடைவதற்கு, கொண்டு வந்து நிறுத்துவதற்கு என்னென்ன தந்திரங்கள், பொய்கள், ஏமாற்றுதல் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறான். இதை செய்வதற்கு முன்னதாக அவன் எடுக்கும் ப்ராஜெக்ட் என்னவென்றால், யார் யார் எதில் பலவீனம், ஆசை, பேராசை, அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி என்பதை பார்த்து குறிவைக்கிறான். யூதாஸ் காரியத்தை குறிவைத்தான் அல்லவா? அவன் பணத்தின் மீது ஆசை, அதனால் பிடித்து கொண்டான். இதைத்தான் இயேசு யோவான் 10:10 எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். 1 பேதுரு 5:8 ஆவியானவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார். புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறது. நீங்கள் பணக்காரராக இருங்கள், வீட்டை கேட்டி பூட்டி வையுங்கள் என்று சொல்லவில்லை. சாத்தான் ஓய்வதே இல்லை. ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை, விரிசல் கிடைக்காதா, அதை வைத்து பெரிதாக்கி உள்ளே நுழைத்து விடலாம் என்று வகை தேடுகிறான். இவனை பற்றி இயேசு இப்படியும் சொல்கிறார், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். யோவான் 10:1. கர்த்தரோ நம்மை காப்பாற்ற, வழி நடத்த, நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த, நம் ஆத்துமாவை, ஆவியை புதுப்பிக்க, புதுபலன் கொடுக்க, சீராக நடத்த, வெற்றியின் பாதையை நிலைநிறுத்த, நம்மை குறித்து அவர் வைத்திருக்கும் சித்தத்தில் நிற்க வைக்க, உள்ளே வரலாமா என்பது போல கதவை தட்டுகிறேன் என்கிறார். இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் வந்து பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்கிறார். வெளிப்படுத்தல் 3:20. இது உறவை குறிக்கிறது. தம்மோடு உறவில் நிலைநிற்க வேண்டும் ஆசைப்படுகிறார். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. எத்தனை தவறுகள் செய்திருந்தால் ஆண்டவர் மன்னிப்பார். மன்னிப்பை கேளுங்கள், மறுபடியும் அந்த தவறு செய்யாமல் பலன் கொடுப்பார். தவறு நடந்துவிட்டதே, வேறொருவர் தவறு செய்து விட்டார், நான் தவறு செய்து இப்படியே குழப்பிக் கொண்டு ஆண்டவருடைய உறவை விட்டு விடாதீர்கள். அவர் உறவில் தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணுகிறது இல்லை. எழுந்து வேதவாசி, துதி, ஜெபம் பண்ணு என்று அதிகாரம் பண்ணுவதில்லை. சபைக்கு வா என்று கட்டளை இல்லை. ஏன் கட்டளை இடுகிறது இல்லை? தெய்வ குடும்பத்தில் பிறந்துவிட்ட, மறுபிறப்பு அடைந்த, ரட்சிக்கப்பட்ட அனைவரும் இதை செய்தாக வேண்டும். இது நம் குடும்பத்தினுடைய ஒழுங்கு. இதை யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாம் செய்தாக வேண்டும். செய்தால்தான் நம்முடைய பிள்ளை இப்படித்தான், இந்த முறையில்தான், இந்த லாங்குவேஜில் தான் நம் பரம தகப்பனோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறோம் என்பதாகும். எல்லைக்கு அப்பால் இருந்தால் இந்த வேண்டாத விருந்தாளி நம்மை எளிதாக சிக்க வைத்து விடுவான், வலையில் பிடித்து கொள்ளுவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பிள்ளை சின்ன குறும்பு செய்து விட்டார் நண்பர்களோடு, இல்லை அவன் ஏதும் செய்யவில்லை, எதிலையும் கலந்து கொள்வதில்லை, ஒழுக்கமாக இருக்கிறான். இந்த 2க்கும் பிரச்சனை வரும். அப்போ அந்த பிள்ளைகள் என்ன பேசிக்கொள்ளும்? வரட்டு வெளியிடா, வெளியில் வரட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் எப்பொழுது நீங்களுடைய அபிஷேகத்துக்குள், அவருடைய அன்பிற்குள், அவருடைய பிரியத்திற்குள், அவருடைய பாதுகாப்புக்குள் நீங்கள் இருக்கும் பட்சத்தில், இதைத்தான் நான் போன மெசேஜில் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், அவர் சித்தத்தில் மத்தியில் இருப்பதே பாதுகாப்பு என்று. ஆவியானவர் நமக்கு தினந்தோறும் உணர்த்தி கொண்டே வருகிறார், இடைபடுகிறார். நாம் மற்ற எல்லா காரியங்களும் பிஸியாக இருப்பதால் அவருடைய உணர்த்தல் நமக்கு புரிவதில்லை. தாவீது, யோபு, தானியேல், இவரது 3 நண்பர்கள், இவர்கள் சரியாக பலி செலுத்தி முறையாக தொழுது கொண்டுதானே வந்தார்கள், தேவனுக்கு பயந்துதானே இருந்தார்கள். பின்னையே அவர்களுக்கு இத்தனை பாடுகள், உபத்திரவங்கள் இவர்களுக்கு நேரிட்டது.
அது எதற்கென்றால் இவர்களது உத்தமத்தை உலகிற்கு காட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இவர்களது தேவ வைராக்கியத்தை உலகத்திற்கு காட்ட விரும்பினார். பல மடங்கு ஆசீர்வதிக்க தேவன் அடிமை சித்தத்தில் வைத்திருந்தார். அதனால் தான் இது நடந்தது. நீங்கள் ஏதும் செய்யாவிட்டாலும் உத்தரங்கள் வரும், செய்தாலும் வரும். எல்லாவற்றுக்கும் நீங்கள் அவரோடு இருந்து கொண்டால் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவரின் பிள்ளைகள் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் கர்த்தர் அனுமதிக்கிறார். இதற்குத்தான் யோசேப்பை கர்த்தர் இப்படி ஒரே தூக்குவார், உயர்த்துவார் என்பதை பிசாசு அறிந்திருந்தால் பிசாசு தொட்டிருக்க மாட்டான். யோபுக்கு இரட்டத்தனையாக ஆசீர்வாதங்கள் கொடுப்பார் என்பதை அறிந்திருந்தால் யோபுவின் வழியில் அவன் வந்திருக்க மாட்டான். 7 மடங்கு அக்கினிக்குள் அதிகப்படுத்தி உள்ளே போட்டவர்கள் வெளியே வந்த சரித்திரம் உண்டா? அழிந்து போய் விடுவான் என்றுதான் அவன் நினைத்திருப்பான். இப்படி அக்கினி வாடையே இல்லாமல் வெளியே வருவாள் என்றிருந்தால் தொட்டிருக்க மாட்டான். அவன் எல்லை பைது தொடர்பு கொண்டிருக்க மாட்டான். அப்படித்தான் உங்களது வாழ்வில் எல்லை எந்த பகுதியை அவன் தொட்டிருந்தாலும் சரி, நோய், சமாதானம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, நஷ்டம், பிள்ளைகளின் போக்கு சரியில்லை, எந்த எல்லையை அவன் தொட்டிருந்தாலும் சரி, நீங்கள் வருத்தப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். இதுதான் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவன் தொட்டதை சரிபடுத்த தேவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். ஹல்லேலூயா. மக்களே, கவலை வேண்டாம். அவனால் உங்களை இப்படி தொடலாமே ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய ரிசல்ட், அவன் என்ன செய்ய வேண்டும் ரிசல்ட் எதிர்பார்த்தோன்னா அது நடக்கவே நடக்காது. ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்றார். ஒரு எல்லையில் கூட ஒரு குறைவு உங்களுக்கு இருக்காது. உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவை நீங்கள் காண மாட்டீர் என்று வாக்கு இருக்கிறது. அப்படி வாக்கை சொல்லிவிட்டு உங்களை காண வைப்பாரா? வந்து உங்களுக்குள் இருக்கிறார். ஒன்றுமே செய்ய இயலாத மனிதரோடு சொல்லாதீர்கள், புலம்பாதீர்கள், அழுவாதீர்கள். தகப்பனே, இந்த பிரச்சனையை நீர் அழகாக கேண்டில் பண்ணி விடுதலை கொடுப்பீர் என்பதை நான் அறிவேன். உமது வார்த்தையின்படி அவன் ஒன்று செய்ய இயலாது என்பது எனக்கு தெரியும். உடைய மகிமையிலே நீ நிறைவாக்குவீர் என்பதையும் தெரியும், எனக்கு விசுவாசிக்கிறேன். ஆனால் இப்பொழுது கேட்டதெல்லாம் நான் முன்னே விடுதலை அடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும், மேன்மை பெற வேண்டும், உம்மை விட்டு விலகாதபடி இருக்க வேண்டும், உம்மை இருக்க பிடித்து கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். இதற்கு எனக்கு பலந்தாரு என்று ஜெபத்தை மாத்திரம் செய்யுங்கள். எப்படி இப்படி விடுதலை ஆனோம் என்பது புரியாதபடி சொப்பனம் காண்பது போல சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். சகலம் உங்கள் எல்லையில் வந்து சேரும். ஹல்லேலூயா. சொப்பனம் காண்பது போல இருந்தோம் என்று வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவன் எப்படி அறுப்பான் என்பதை படித்து பாருங்கள். சங்கீதம் 126. ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிறதில்லை, பாரபட்சம் காட்டுகிறதில்லை. வேதத்துள்ள பரிசுத்தமான அத்தனை பேரும் வெற்றி அடைந்தவர்கள். அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நீங்கள் தோற்று போக சான்ஸே கிடையாது. தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது கரம் என்னை தாங்கட்டும். நீர் எனக்கு கதவை திறக்கும் வரை நான் காத்திருந்து உம்மையே நோக்கி கொண்டு உம்மையே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் கிருபையை அளவில்லாமல் தாருமையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் அடைவேன், பிரகாசம் அடைவேன். ஆமேன். ஹல்லேலூயா.